வந்தாங்க, வீடு காலி பண்ணுன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் என்ன ஏதுன்னு கூட எழுதி வாங்கிக்காம காலி பண்ணிட்டோம். 18 மாதம் சொல்லி 24 மாதத்தில் தரேன்னு சொன்னாங்க. 6 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ 2 வருஷம் தரேன், 5 முடிஞ்சு 6வது வருஷம். அழுகிற குழந்தைக்கு வாழை வைக்கிறாங்க பாரு. இந்தாம்மா சாப்பிடுன்றாங்க பாரு. எல்லாம் ரெடியாக இருக்குது. கரண்ட் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, எல்லாம் உங்களுக்கு ஓகேவாகிடுச்சு. ஆனால் இந்த கட்சிக்காரங்க மட்டும்தான் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்னாங்க? நாங்களாம் ஓட்டு போடலையா? 200 வீட்டுக்காரர் இருக்கிறோம், நாங்கள் ஓட்டு போடலையா? எங்கள் ஓட்டை நீங்கள் வாங்கலையா? இந்த மாதிரி எந்த ஆட்சியிலுமே நடந்தது கிடையாது. இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. எங்கள் வீடு கொடுக்குறதுக்கே இவ்வளோ. எங்களுக்கு என்ன புதுசாக பிளாட்பாட்டில் இருந்தால் எங்களுக்கு வீடு கொடுக்குறீங்க? நல்லா இருந்த வீடை காலி பண்ண சொல்லிட்டு அதை உடைச்சி நான் இது பண்ணி இப்போ மட்டும் வீடு எப்படி கட்டியிருக்காங்க போய் பாருங்க. 2 வருஷத்தில் கட்டி தரேன் சொன்னாங்க. அங்கே இல்லைன்னா நாங்கள் காலியே பண்ணியிருக்க மாட்டோம். நல்லா இருந்த வீட்டை விற்றாங்க. ஒரு கட்சிக்காரர் கூட இன்னார் வரைக்கும் வரல. 2 மணிலேருந்து நாங்கள் ஏன் வராங்க? ஓட்டு போட நாங்கள் வரலன்னா நீங்கள் வருவீங்களா? எங்களுக்கு சொல்லுங்க. வீட்டு வேலையை லீவு போட்டு நாங்கள் உட்காந்துக்கிறோம். 500 வீடு இருந்தது மொத்தம். 500 வீட்டில் 3/4 பேர் செத்துட்டாங்க. நல்லா இருந்தவங்களாம் திடீர்னு இந்த மன உளைச்சலாலே பாதி பேர் செத்துட்டாங்க சார். எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டுக்காரர் இந்த வீட்டை பார்த்து இறந்துட்டார். இப்போ தான் ஆகுது இறந்து. எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம். 6 வருஷமாவா எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கப்பா. எவ்வளோ பேர் இந்த வீட்டாலேயே இந்த மண்ணை எடுத்து போய் கரைச்சி ஊற்றுனாங்க. ஒரு அம்மாவுக்கு உயிர் போச்சு. நீங்கள் காலி பண்ணிடும் போது நாங்கள் அமைதியாக காலி பண்ணோம். ஒரு 8000 கொடுத்து அமிச்சிங்க வெளியே. கலைஞர் பிறந்த நாள் கொடுக்குறேன்னு, காலனி பிறந்த நாள் கொடுக்குறேன்னு. ஆமாம், 25ஆம் தேதி தரேன்னு, 29ஆம் தேதி தரேன்னு, கிட்டத்தட்ட 10-15 வாட்டி சொல்லிட்டுப்பா தரேன்னு. இந்த வீடை புதுப்பிச்சதுக்கு ஒரு பெர்மனண்ட் அமௌண்ட்டாக 1.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து வாங்கியும் இப்போ வரைக்கும் வீடை வந்து திறக்காமே வந்து இருக்காங்க. போன வாரம் கூட திருப்பி வந்து நீங்கள் எல்லாரும் பணம் கட்டிடுங்க, பணம் கட்டினவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, பணம் கட்டாதவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. தாலி சரடை எடுத்து போய் விற்றுட்டு நான் கொண்டு போய் 1.5 லட்சம் கட்டிட்டு வந்துருக்கிறேன். போன சனிக்கிழமை தான். இப்போ என்னால் வாடகையும் கொடுக்க முடியல. வாடகை இருந்த கூட காலி பண்ணுன்றாங்க. 30ஆம் தேதி விட்றாங்க. பணத்தை உடனே கட்டுங்க. நான் எங்கெங்கே கடன் வாங்கி நகையை வச்சு ஏதோ கஷ்டப்பட்டு கட்டிட்டோம். பணத்தையும் கட்டிட்டோம். இன்னும் வீடு விடல. இந்த ஒருத்தர் சொல்கிறாரு, போய் நின்னீங்களா ஸ்ட்ரைக்கு பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னா கடை. இது என்ன அர்த்தம்? ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் பேசுகிற பேச்சே இது. போன பொங்கலுக்கு வந்தார் சுப்பிரமணி. இந்த வயசான பாட்டியெல்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் கொடுத்துறோம்மா, நீங்கள் எல்லாம் போய் பொங்கல் அம்மாக்கு தான் இன்னமும் பொங்கல் வச்சுங்கிறோம். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். சென்னையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு ஒரு ஹவுசிங்